ஹலோ வியூவர்ஸ். ஹலோ வியூவர்ஸ். வெல்கம் டு மினிட் மிஸ்ட்ரி. வெல்கம் டு மினிட் மிஸ்ட்ரி. இது டிசம்பர் மாசம் 2016 வருஷம். இந்த ஒரு நாள்ல உலகத்துல இருக்க ஸ்கில்டான ஸ்டூடெண்ட்ஸ் எக்கச்சக்கம் பேர் ஒரு இடத்துல கூடியிருக்காங்க. அதுதான் ஹாங்காங். அவங்க எதுக்காக அங்க கூடியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய குளோபல் காம்படிஷனுக்காக தான் கூடியிருக்காங்க. அந்த காம்படிஷன்ல பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்க டாப் மேத்தமெட்டிக்கல் ஸ்டூடெண்ட் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க நிறைய பேர் வருவாங்க. அப்படி வர்ற அவங்களுக்கு இடையில தான் வெறித்தனமான ஒரு போட்டியும் நடக்கும். அதுதான் இன்டர்நேஷனல் மேத்தமெட்டிக்கல் ஒலிம்பியாட். அந்த ஒரு காம்படிஷன்ல பங்கேற்கிறதுக்காக இந்த உலகத்தோட மோஸ்ட் மர்மமான அதே நேரத்துல மோஸ்ட் சீக்ரெட்டிவ் கண்ட்ரியான நார்த் கொரியாவும் வந்திருக்கு. அந்த நார்த் கொரியால இருந்து மொத்தம் 6 ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே ஒயிட் கலர் ஷர்ட், பிளாக் கலர் பேண்ட் போட்டிருக்காங்க. அண்ட் அவங்க செஸ்ட்ல பாத்தீங்கன்னா அவங்க நாட்டோட சிம்பிளான கிங் ஃபேமிலியோட பேட்சையும் குத்திருக்காங்க. சோ இந்த 6 பேரும் பாத்தீங்கன்னா காம்படிஷனுக்காக ஸ்டேஜ்ல ஏறி நிக்கிறாங்க. அந்த 6 பேர்ல ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் செம்ம சிவரிங்கா இருக்கான். அவனுடைய பேர் தான் ஜாங் யோலி. ஆனா என்னதான் அவன் சிவரிங்கா இருந்தாலும் வெளியில ஓரளவுக்கு சிரிக்க தான் ட்ரை பண்றான். ஆனா எவ்வளவு சிரிக்க ட்ரை பண்ணாலும் அவனால சிரிக்கவே முடியல. இந்த மாதிரி இவன் தட்டுத்தடுமா நிக்கிறதுக்கு காரணம் இந்த காம்படிஷன்லாம் கிடையாது. இந்த காம்படிஷன் முடிஞ்சோடனே எப்படி இங்க இருந்து தப்பிச்சு ஓட போறோம் அப்படின்றதுக்காக தான். எஸ், இவன் தன்னுடைய ஓன் ஃப்ரீடம்கான டைமுக்காக தான் இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சோ இந்த காம்படிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் தப்பிச்சானா இல்லையா அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஜாங் யோலி யார் அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ஜாங் யோலி நார்த் கொரியால இருக்க ஒரு ஸ்மால் டவுன்ல தான் பிறந்து வளர ஆரம்பிக்கிறான். ஆனா என்னதான் ஸ்மால் டவுன்ல பிறந்து வளர்ந்தாலும் சோசியல் ஸ்டேட்டஸ் வைஸ்ல பாத்தீங்கன்னா இவங்க ஃபேமிலி நல்ல பொசிஷன்ல இருக்க ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நார்த் கொரியால பிறகு எல்லாருமே எல்லா ஃபெசிலிட்டிஸையும் அனுபவிச்சிட முடியாது. அங்க எலைட் பீப்புள் மட்டும் தான் மோஸ்ட் ஆஃப் த ஃபெசிலிட்டிஸ் அனுபவிக்கவே முடியும். அந்த எலைட் பீப்புளும் யாரா இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயி இல்லாட்டினா வேர்ல்டு வார் 2ல நாட்டுக்காக சண்டை போட்டாங்க பாத்தீங்களா, அவங்களா தான் இருப்பாங்க. அதுக்காக வேர்ல்டு வார் 2ல சண்டை போட்ட எல்லாருமே எலைட் பீப்புளை சேர்த்துக்குவாங்களான்னு கேட்டா அதுதான் கிடையாது. அந்த போர்ல பங்கேற்ற ஹையர் ஆபீசர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள மட்டும் தான் எலைட் பீப்புளே சேர்ப்பாங்க. சோ அதன்படி பாக்குறப்ப ஜாங் யோலியோட தாத்தா இருக்காரு பாத்தீங்களா, அவர் வேர்ல்டு வார் 2ல ஹையர் ஆபீஷியலா இருந்தனாலேயே இவங்க எலைட் பீப்புள் கேட்டகரியில வர்றாங்க. சோ அதனாலே ஜாங் யோலிக்கு சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல படிக்கிறதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. எஸ், நார்த் கொரியாவை பொறுத்த வரைக்கும் படிக்கிறதுக்குமே நீங்க எலைட் பீப்புளா இருந்தா மட்டும் தான் படிக்கவே முடியும். சோ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கனாலே ஜாங் யோலி அவங்க அப்பா சின்ன வயசுல இருந்தே நல்லாவே ட்ரெயின் பண்றாரு. அப்படி ட்ரெயின் பண்றப்ப ஜாங் யோலியோட மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்ல பார்த்து அவரே மிரண்டு போயிடுறாப்ல. சோ அதனாலேயே தன்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு தூரம் மேத்தமெட்டிக்ஸ்ல ட்ரெயின் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் ஜாங் யோலியை ட்ரெயின் பண்றாரு. அப்படி ட்ரெயின் பண்ணதோட பலனா அவனுக்கு 12 வயசு ஆகும் போதே நார்த் கொரியாவோட நேஷனல் மேத்தமெட்டிக்கல் காம்படிஷன்ல ஸ்பெஷல் பிரைஸும் வாங்கிடுறான். இந்த ஒரு விஷயம் அவங்க அப்பாவை ஆச்சரியப்படுத்துச்சோ இல்லையோ, ஆனா நார்த் கொரியன் கவர்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை பயங்கரமா ஆச்சரியப்பட வச்சுச்சு. சோ அதனாலே இப்ப நார்த் கொரியன் கவர்மெண்டோட பார்வை பாத்தீங்கன்னா இப்ப ஜாங் யோலி மேல விழுகுது. அப்படி விழுந்த உடனே உங்க பையனுக்கு இவ்வளவு டேலண்ட் இருக்காம், அப்ப பேசாம உங்க பையனை எங்கிட்ட கூட்டுவாங்க, நாங்க அவனை ட்ரெயின் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாங் யோலியை நார்த் கொரியன் கவர்மெண்ட் கூப்பிடுறாங்க. அப்படி கூப்பிட்டோன்னே ஜாங் யோலியோட அப்பான்னு ஆத்தாடி நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம்டா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பையனை நார்த் கொரியன் கவர்மெண்டே அனுப்பி வைக்கிறாரு. அப்படி அனுப்பி வச்சோன்னே அங்க அவனுக்கு ஒரு ஸ்பெஷலா எஜுகேஷன் டீச்சரும் நியமிக்கப்படுறாங்க, ஸ்பெஷல் கோச்சிங்கும் கொடுக்கப்படுது. எஸ், இந்த கோச்சிங் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கு. சோ அதுல அவன் டாப் கிளாஸ்ல வரணும் அப்படின்றதுக்காக தான் அவனுக்கு டே அண்ட் நைட்டா கோச்சிங் கொடுக்கப்படுது. எதுக்குடா இப்பெல்லாம் கோச்சிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஆனா அந்த காரணத்துக்கு முன்னாடி இன்னொரு காரணத்தை சொல்லணும் அப்படின்னா, இந்த உலகத்தோட பார்வையில எங்கிட்டையும் ஸ்கில்டான ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றத காட்டுறதுக்காகவும் நார்த் கொரியாவோட ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ட்ரைனிங் கொடுக்கப்படுது. சோ இப்படி ஸ்பெஷலா ட்ரைனிங் கொடுக்கப்படுற இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் பாத்தீங்கன்னா இந்த ஐஎம்ஓன்னு சொல்லப்படுற இன்டர்நேஷனல் மேத்தமெட்டிக்கல் ஒலிம்பியாடுக்கு நார்த் கொரியா அனுப்பி வைப்பாங்க. அப்படி அனுப்பி வைக்கிறதும் பாத்தீங்கன்னா சும்மா போய் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வா அப்படின்னா அனுப்பி வைக்க மாட்டாங்க. அங்க போனா கண்டிப்பா பிரைஸ் அடிச்சுட்டு வரணும் அப்படின்னு தான் ஸ்ட்ரிக்டா சொல்லுவாங்களாம். சோ அதுக்காகவே பாத்தீங்கன்னா அந்த ட்ரைனிங் பீரியட் அப்ப வெறித்தனமா ட்ரைனிங் கொடுப்பாங்களாம். சோ இந்த ஒரு ட்ரைனிங் அப்ப பாத்தீங்கன்னா ஜாங் யோலிக்கு ஒரு லேப்டாப்பும் கிடைக்குது, கூடவே இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸும் கிடைக்குது. லேப்டாப் அண்ட் இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்குது அப்படின்றதுக்காக வெளி உலகத்துல தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டா அதுக்கெல்லாம் நார்த் கொரியால வாய்ப்பே கிடையாது. ஒன்லி அந்த லேப்டாப்ல மேத்தமெட்டிக்கல லேர்ன் பண்ற சாஃப்ட்வேர்ஸ் மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்கும். இன்டர்நெட்லயுமே பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் வெப்சைட்ஸ் மட்டும் தான் ஓபன் ஆகுமே தவிர வேற எந்த வெப்சைட்ஸும் ஓபன் ஆகாது. சோ இதுவுமே பியூரா லேர்ன் பண்றதுக்காக மட்டும் தான் கொடுக்கப்படுது. சோ இனிஷியல் டைம்ல ஜாங் யோலி பாத்தீங்கன்னா பரவாயில்லடா நம்ம கவர்மெண்ட் நம்ம திறமையை வளர்த்துக்கிறதுக்காக தான் இவ்வளவு பண்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான். ஆனா நாட்கள் போக போக தான் அவனுக்கே தெரியுது இந்த ஒரு ட்ரைனிங்க்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய டார்க் சீக்ரெட் இருக்கு அப்படின்றது. சோ அந்த ஒரு சீக்ரெட் தெரிறப்ப அவனுக்கே ஒரு மிகப்பெரிய பதற்றம் தொற்ற ஆரம்பிக்குது. சப்போஸ் நம்ம இந்த ட்ரைனிங்கை முடிச்சு அந்த ஒரு டார்க் வேர்ல்டுக்குள்ள போனா நமக்கு என்ன ஆகும் அப்படின்ற ஒரு பயமும் அவனுக்கு கூடவே தொற்ற ஆரம்பிக்குது. இந்த ஒரு பயம் தொற்றிட்டு இருக்கப்பே பாத்தீங்கன்னா நாட்களும் ஓட ஆரம்பிக்குது, ஐஎம்ஓக்கான நாட்களும் நெருங்குது. சோ அந்த ஒரு டைம்ல உங்களுக்கான ட்ரைனிங் எல்லாம் முடிஞ்சு இப்ப நீங்க ஐஎம்ஓல போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெயின் பண்ணப்பட்ட ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸை ஹாங்காங்க்கு கூட்டு போறாங்க. அப்படி கூட்டிட்டு போறப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் ஜாங் யோலி வெளி உலகத்தையே பாக்குறான். அதாவது அவுட் சைட் ஆஃப் நார்த் கொரியா எப்படி இருக்குன்றத அப்பதான் ஃபர்ஸ்ட் டைமாவே பாக்குறான். அதை பார்த்த உடனே வேற
லெவல்ல மிரண்டு போறான். ஏன்னா நார்த் கொரியா பாத்தீங்கன்னா அவ்வளவு போரா இருக்கும் இல்லையா. ஆனா ஹாங்காங்க்கு வந்து பார்த்தா அந்த சிட்டியே வேற லெவல்ல இருக்கு. அது மட்டும் இல்ல அங்க இருக்க எல்லாருமே எக்கச்சக்கமான ஃபெசிலிட்டிஸ் அனுபவிக்கிறாங்க. ஆனா நார்த் கொரியால இருக்க மக்களுக்கு இந்த மாதிரியான எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸுமே கிடைக்கிறது இல்ல அப்படின்றது அப்பதான் அவனுக்கே தெரியுது. சோ அன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா நார்த் கொரியாவோட உண்மையான முகம் என்னன்றதே அவனுக்கு தெரிய வருது. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அந்த டார்க் வேர்ல்டுக்குள்ள போக கூடாதுன்ற ஒரு பயம் இருந்துச்சு இல்லையா அவனுக்கு. சோ அந்த பயத்தோட சேர்ந்து இந்த ஒரு விஷயமும் பாத்தீங்கன்னா இவனை இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் அகட்டா புஷ் பண்ண வைக்குது. அதாவது எப்படியாச்சும் இந்த ஒரு சான்ஸை பயன்படுத்தி தப்பிச்சு ஓடிடணும் அப்படின்ற ஒரு உந்துதலுக்கு இவனை புஷ் பண்ணுது. அந்த ஒரு உந்துதலோட தான் இப்ப ஸ்டேஜ்ல ஏறி பதற்றத்தோட நின்றுட்டு இருக்கான். அப்படி பதற்றத்தோட நின்றுட்டு இருக்கப்ப அவன் மைண்ட்ல ரிப்பீட்டடா ஓடிட்டு இருக்கிறது ஒரே விஷயம் தான். அதுதான் சப்போஸ் நான் இங்க இருந்து தப்பிச்சு ஓடல அப்படின்னா நார்த் கொரியாவோட அந்த டார்க் வேர்ல்ட்ல போய் மாட்டிக்குவேன் அப்படின்றது. சோ அந்த டார்க் வேர்ல்ட்னா என்ன அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். 1970 வருஷம் நார்த் கொரியா சைபர் டிவிஷன் அப்படின்ற ஒரு புது விஷயத்தை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ண உடனே நார்த் கொரியால இருக்கிற எக்கச்சக்கமான டேலண்டான ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா. அவங்க இந்த உலகத்துல இருக்கிற மேஜர் கண்ட்ரிஸ் எல்லாத்துக்குமே அனுப்புறாங்க. அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ரஷ்யா, சைனா, ஈஸ்ட் ஜெர்மனி சொல்லிட்டு இந்த மாதிரியான நாடுகளுக்கு அனுப்பி கோடிங்ஸை கத்துக்க சொல்றாங்க. அப்படி கத்துட்டு வர்ற அவங்கள வச்சு இனிசியல் ஃபேக்டரிஸ் நாட்டோட முன்னேற்றத்துக்காக அவங்கள யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த சைபர் டிவிஷனே கொரியா தொடங்குனாங்க. ஆனா தொடங்குனது என்னமோ நல்ல காரியத்துக்காக இதை தொடங்கினாலும் நாளடைவுல இதை நல்ல காரியத்துக்காகவே கொண்டு போனாங்களா அப்படின்னு கேட்டா அது கிடையாது அப்படின்னு தான் சொல்லியானோ. 1980 காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நார்த் கொரியாவோட சர்வாதிகாரியா இருந்த கிம் ஜாங் இல் இந்த மாதிரி கோடிங்ஸ் கத்துட்டு வர ஸ்டூடெண்ட்ஸை வச்சு நம்ம வெறும் முன்னேற்றத்தை மட்டும் பார்க்காம இவங்களை வச்சு நம்ம மிலிட்டரியோட ஸ்பையா யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி யோசிக்க ஆரம்பிக்கிறதோட விளைவா இந்த சைபர் டிவிஷனை ஃபர்ஸ்ட் டைமா ஹேக்கர்ஸா மாத்தி மிலிட்டரிக்காக பயன்படுத்த ஆரம்பிக்கிறாரு. மிலிட்டரியில் இருக்கிற இந்த ஹேக்கர்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா வெளிநாடுகளில் இருக்கிற மிலிட்டரி சிஸ்டம்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மிலிட்டரியில் என்ன நடக்குது அப்படின்றத ஹேக் பண்றதுக்காக தான் யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அப்படி ஹேக் பண்றப்ப எக்கச்சக்கமான விஷயங்களை இவங்க தெரிஞ்சுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஹேக்கிங்கை வச்சு நம்மளால எவ்வளவு தூரம் பண்ண முடியுது அப்படின்னா ஏன் இதை வச்சு நம்மளால ஏன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி யோசிக்க ஆரம்பிச்சதோட இன்னொரு விளைவா 1990 வருஷம் கொரியா கம்ப்யூட்டர் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு KCC அப்படின்ற இன்னொரு விஷயத்தையும் உருவாக்குறாங்க. இந்த கொரியா கம்ப்யூட்டர் சென்டரோட முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமா, வெளிநாட்டுல போய் கோடிங் கத்துட்டு வந்த டாப் கிளாஸ் நார்த் கொரியன் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாரையுமே பாத்தீங்கன்னா ஹேக்கர்ஸா யூஸ் பண்றது மட்டும்தான். அவங்களை ஹேக்கர்ஸா யூஸ் பண்ணி இந்த உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய கம்பெனிஸ் அண்ட் பேங்க்ல இருக்கும் பாத்தீங்களா, அங்க இருக்கிற பணங்களை கொள்ளையடிக்க வைக்கிறதோட முக்கிய நோக்கமா தான் இந்த KCCயே உருவாக்கப்படுது. இப்படி கிம் ஜாங் இல் உருவாக்கின KCCயை பாத்தீங்கன்னா அவருக்கு அடுத்து வந்த கிம் ஜாங் உன் இருக்காரு பாத்தீங்களா, அவர் பாத்தீங்கன்னா இது அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போய் இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்களை மாடிஃபை பண்ணி இந்த உலகத்துல இருக்கிற மேஜர் பேங்க் அண்ட் மிகப்பெரிய கம்பெனிஸ் எல்லாம் அசால்ட்டா ஹேக் பண்ணி அதுல இருந்து காசு எல்லாம் ஆட்டியா போட ஆரம்பிக்கிறாரு. அதுல குறிப்பிட்ட சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்னா 2014 வருஷம் இந்த உலகத்தோட ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கம்பெனியா இருக்கிற சோனி பிக்சர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களோட வெப்சைட்டே ஹேக் பண்ணது இந்த நார்த் கொரியாவோட KCC சிஸ்டம் தான். அது மட்டும் கிடையாது, 2016 வருஷம் பங்களாதேஷ்ல நடந்த ஒரு மிகப்பெரிய பேங்க் கொள்ளை இருக்கு பாத்தீங்களா, அந்த கொள்ளையை மேற்கொண்டதும் இந்த நார்த் கொரியாவோட KCC தான். இந்த ஒரு பங்களாதேஷ் கொள்ளையை எப்படி டீடைல்டா அடிச்சாங்க அப்படின்ற ஒரு வீடியோ நம்ம ஆல்ரெடி மினிட்ஸ் மிஸ்ட்ரி சேனல்ல போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்க ஆல்ரெடி பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் கொடுக்குறோம், மறக்காம இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் அதையும் பாருங்க. அது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதே நேரத்துல இப்படி கூட கொள்ளை அடிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களையே வியக்கவும் வைக்கும். இந்த மாதிரி உருவாக்கப்பட்ட இந்த KCCயோட அல்டிமேட் எய்மே என்ன தெரியுமா, ஹை ப்ரொஃபைல்ல இருப்பாங்க பாத்தீங்களா, அதாவது ரொம்ப அளவுக்கு அதிகமா பணம் புழங்குற பணம் இருக்கிற இடம் இருக்கு பாத்தீங்களா, அதை ஹேக் பண்ணி கொள்ளையடிக்கிறது மட்டும்தான் இவங்களோட முக்கியமான நோக்கமாவே இருந்துச்சு. சரி, எதுக்கு அவங்க இந்த மாதிரி ஹேக் பண்ணி கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். அதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஏன்னா நார்த் கொரியா பாத்தீங்கன்னா இந்த உலகத்தோட எந்த விதமான உடன்படிக்கைக்கும் ஒத்து போகவே மாட்டாங்க. ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளும் ஒன்னா சேர்ந்து ஒரு உடன்படிக்கை போடுவாங்க. அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஒரு நாடுமே பாத்தீங்கன்னா அணு ஆயுதத்தை உருவாக்கவும் கூடாது, அதை டெஸ்ட் பண்ணி பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு உடன்படிக்கை போட்டாங்க அப்படின்னா அந்த உடன்படிக்கைக்கெல்லாம் நாங்க ஒத்து வரவே மாட்டோம். நாங்க எங்க வழி தனி வழி, நாங்க அணு ஆயுதத்தை உருவாக்க தான் செய்வோம், அதை டெஸ்ட் பண்ண தான் செய்வோம், அதையும் விதிமுறையை தாண்டி டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலை அவங்க விடாப்படியா இருக்கிறவங்க தான் இந்த நார்த் கொரியா இல்லையா. சோ அதனாலே அந்த ஒரு நாட்டுக்கு வேற எந்த ஒரு நாட்டுல இருந்தும் பாத்தீங்கன்னா பெருசா பொருளாதார உதவி அப்படின்ற ஒண்ணு கிடைக்கவே கிடைக்காது. சோ பொருளாதார உதவி பெருசா கிடைக்கல அப்படின்னா அவங்களால அந்த அளவுக்கு பெருசா ஏன் பண்ண முடியாது இல்லையா. சோ காசு பெருசா அவங்களால ஏன் பண்ண முடியல அப்படின்னாலே அவங்க நாட்டை பெருசா முன்னேற்றவும் முடியாது, அவங்களுக்கு தேவையான பேசிக் நீடியே அவங்களால செஞ்சுக்க முடியாது இல்லையா. சோ அதை செஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு காசு வந்தாகணும். அப்படி வர்ற வழி நேர்மையா வர்றதுக்கு வாய்ப்பும் கிடையாது இல்லையா. சோ நேர்மையா வரல அப்படின்னா வேற எந்த வே எடுத்தானோ இல்லீகலான வேஸை தானே சூஸ் பண்ணியானோ அதுக்காக அவங்க சூஸ் பண்ணதான் இந்த சைபர் அட்டாக். எஸ், அதுக்காக தான் இந்த KCC அப்படின்ற ஒரு விஷயத்தையே உருவாக்குறாங்க. அப்படி உருவாக்கி தான் சோனி பிக்சர்ஸையும் ஹேக் பண்றாங்க. அதுக்கடுத்து 2016 வருஷம் பங்களாதேஷ் பேங்கையும் கொள்ளையடிக்கிறாங்க. சோ ஒன்ஸ் இவங்க இந்த மாதிரி கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்ச உடனே இந்த உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளுமே ஒன்னா கம்பைன் ஆகி நார்த் கொரியாக்காரங்க இப்படிலாம் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிலாம் இறங்கினா அப்புறம் உலகத்துல இருக்கிற எல்லா இடத்தையும் கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ அவங்க எல்லா இடத்தையும் கொள்ளையடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து செக்யூரிட்டி சிஸ்டத்தை இன்னும் ஸ்ட்ராங்கா உருவாக்கணும்னு சொல்லிட்டு இந்த நார்த் கொரியாவோட அட்டாக்ல இருந்து தப்பிக்கிறதுக்காகவே எல்லா நாடுகளும் கை கோர்த்து இன்டர்நெட் செக்யூரிட்டி சிஸ்டத்தை இன்னும் அட்வான்ஸ் செக்யூரிட்டியா மாத்தினாங்களாம். அதுலயும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சோனி பிக்சர்ஸ்
இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க இதுக்கு முன்னாடி நடந்த அந்த ஒரு கசப்பான இன்சிடென்ட் மறுபடியும் நடந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்துல டாப் பிரெயினியா இருக்கிற ஐடி எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க பாத்தீங்கன்னா, அவங்க எல்லாரையுமே ஹையர் பண்ணி செம்ம செக்யூர்டா இப்போ அவங்களோட வெப்சைட் அண்ட் சர்வர்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்களாம். சரி பரவாயில்லையா, நார்த் கொரியாக்கு எதிராக அப்படி எல்லா நாடுகளுமே ஒன்னு சேர்ந்துட்டாங்க. அப்படி ஒன்னு சேர்ந்து செக்யூரிட்டி சிஸ்டத்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்து நார்த் கொரியாவால இந்த மாதிரி கொள்ளையே அடிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். ஆனா அந்த இடத்துல தான் இந்த நார்த் கொரியா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா போய் வெளியில இருக்கிற எல்லா கோடிங்கையும் எப்படி லேர்ன் பண்றாங்கன்னு தெரியல. அதை லேர்ன் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் கூட பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல ஹை ரேங்கிங்ல இருக்கிற பல விஷயங்களை சைபர் அட்டாக் பண்ணி கொள்ளையடிச்சிட்டு தான் இருக்காங்க. அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா லாஸ்ட் இயர் 2024 வருஷம் இந்தியால இருக்கிற பிக்கஸ்ட் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் கம்பெனியா இருக்கிற வாசிரெக்ஸ் ஹேக் பண்ணி கிட்டத்தட்ட 235 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் அசால்ட்டா கொள்ளையடிச்சிருக்காங்க இந்த நார்த் கொரியன் கேசிசி. சோ இந்த ஒரு விஷயம் பார்த்தா ஒட்டுமொத்த உலகத்தையுமே வேற லெவல்ல அதிர வச்சுச்சு அப்படின்னு தான் சொல்லியானோம். ஏன்னா வருடங்கள் போக போய் இன்டர்நெட்ல செக்யூரிட்டி சிஸ்டம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா என்னத்தை இன்க்ரீஸ் பண்ணாலும் அதையும் பிரேக் பண்ணி இவங்க வந்து எப்படி கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்றதுதான் இருக்கிற மிகப்பெரிய கேள்வியாவே இருக்கு. இதுக்கான ரீசன் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு அமெரிக்கா பார்த்தா அந்த காலகட்டத்திலே பயங்கரமா ரிசர்ச் பண்ணி நார்த் கொரியால என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்பை வச்சு சில விஷயங்களை கண்டுபிடிச்சாங்க. அப்படி கண்டுபிடிக்கிறப்பதான் இந்த மாதிரி நார்த் கொரியால ஹேக் பண்றதுக்கு ஒரு சீக்ரெட்டான ஒரு குரூப் ரெடி பண்ணிருக்காங்க. அந்த குரூப்போட பேர் தான் லசாரஸ் குரூப். இந்த குரூப்ல இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா ஹைலி ட்ரெயின்டு ப்ரொஃபஷனலான ஐடி எம்ப்ளாயிஸா இருப்பாங்க. அவங்க கோடிங்ல வேற லெவல்ல புகுந்து விளையாடுவாங்களாம். சோ அவங்கள வச்சுதான் இந்த உலகத்துல ஹை ப்ரொஃபைல்ல இருக்கிற எக்கச்சக்கமான கம்பெனிஸ் அவங்க ஹேக் பண்ணி கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்றத அமெரிக்கா டாக்குமெண்ட் பண்ணி ஆதாரத்தோட வெளியிடுறாங்க. அப்படி வெளியிடுறப்ப 2009 வருஷம் சவுத் கொரியன் கவர்மெண்ட் அட்டாக் பண்ற விதமா நடத்தப்பட்ட ட்ராய் அப்படின்ற ஆபரேஷன் நடத்தினதே இந்த லசாரஸ் அப்படின்ற குரூப் தான் அப்படின்னும் அதுல இருக்கிற பாப்சின் ஹாக் அப்படின்ற ஒருத்தன் தான் இதுக்கு மாஸ்டர் மைண்டா இருக்கா அப்படின்ற ஆதாரத்தையும் அமெரிக்கன் கவர்மெண்ட் கண்டுபிடிச்சு சொல்றாங்க. ஆனா என்னத்தை தான் அவங்க இந்த மாதிரி கண்டுபிடிச்சு சொன்னாலும் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணாலும் இந்த லசாரஸ் குரூப் நடத்துறதே யாரு, நார்த் கொரியன் கவர்மெண்ட் தானே. சோ நார்த் கொரியன் கவர்மெண்டே நடத்துறப்ப நார்த் கொரியன் கவர்மெண்ட் அங்க இருக்கிறவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க விட்டுருவாங்களா என்ன? வாய்ப்பே கிடையாதுல. அதுவும் நார்த் கொரியா பார்த்தா உலகத்துல இருக்கிற எந்த நாட்டு கூடயும் ஒத்தும் போக மாட்டாங்க இல்லையா. சோ அதனாலே உலக நாடு என்ன சொன்னாலும் அதை காது கொடுத்து கூட கேட்காம அவங்க என்ன பண்ணுவாங்களோ அதை பண்ணிட்டே தான் இருக்காங்க. சரி அதெல்லாம் ஓகே, இதுக்கும் நம்ம ஸ்டோரிக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். இங்கதான் ஒரு முக்கியமான சம்பந்தமே இருக்கு. நார்த் கொரியால என்ன பண்றாங்க, வருஷம் நேஷனல் காம்படிஷன் சொல்லிட்டு ஒரு மேத்தமெட்டிக்கல் காம்படிஷன் நடத்துறாங்க இல்லையா. அந்த காம்படிஷன் நடத்தி நார்த் கொரியால இருக்கிற ஹைலி டேலண்டா இருக்கிற ஸ்டூடெண்ட்டை பிக் பண்றாங்க பாத்தீங்களா. அவங்கள பிக் பண்ணி எக்ஸ்க்ளூசிவா அவங்களுக்கு கோச்சிங் கொடுத்து ஐஎம்ஓக்கு அனுப்புறாங்க பாத்தீங்களா. அப்படி அனுப்புறதே பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு எங்க நாட்டுல ஸ்கில்டான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்றத காமிக்கிறதுக்காக மட்டும் கிடையாது. இந்த ஸ்கில்டான ஸ்டூடெண்ட்ஸ் மறுபடியும் நாட்டுக்கு ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறம் அவங்கள அப்படியே அல்லேக்கா தூக்கிட்டு போய் லசாரஸ் குரூப் இல்லாட்டினா கேசிசில உட்கார வச்சு அவங்களுக்கு கோடிங்க சொல்லி கொடுத்து ட்ரெயின் பண்ணி அவங்களை எக்ஸ்க்ளூசிவான ஹேக்கர்ஸா மாத்துறது தான் நார்த் கொரியன் கவர்மெண்டோட ஒரு முக்கியமான நோக்கமாவே இருக்கான். ஏன்னா ஹேக்கர்ஸ் அவங்களுக்கு பிரெயின் பயங்கரமா வேலை பார்க்கணும். இந்த மாதிரி போனா அந்த மாதிரி கேக் பண்ணலாம், இந்த மாதிரி போனா இந்த மாதிரி கோட பிரேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிக்கணும் இல்லையா. அப்படி யோசிக்கணும் அப்படின்னா மேத்தமெட்டிக்கலி ஸ்கில்டா இருக்க ஒருத்தன் அப்படின்னா அவன் எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிப்பான் இல்லையா. சோ அவனை தூக்குனா நம்ம அசால்ட்டா ஹேக்கர்ஸை கிரியேட் பண்ணி இந்த உலகத்தையே ஹேக் பண்ணிடலாம் அப்படின்றதான் இவங்களோட முக்கியமான நோக்கமாவே இருக்கு. சோ இந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம ஜாங்கியோலி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைனிங் எப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிறான். அப்படி தெரிஞ்சுக்கிறப்ப அங்க உள்ள போனதுக்கு அப்புறம் அவங்களோட கஷ்டங்கள் என்னன்றதையும் பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவனுக்குள்ள இருக்கிற பயமும் பதற்றமும் வேற லெவல்ல இன்க்ரீஸ் ஆகி நம்ம நார்த் கொரியா விட்டு எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை அவனோட மனசுக்குள்ள விதைக்குது. எஸ், இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல டாப் கிளாஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸை தூக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள ரெஜிம்ல இருக்க ஒரு சீக்ரெட்டான பிளேஸ்க்கு கூட்டு போயிருவாங்க. அந்த சீக்ரெட்டான பிளேஸ்க்கு கூட்டு போறப்ப கண்ணெல்லாம் கம்ப்ளீட்டா கட்டிடுவாங்க. சோ அந்த பிளேஸ் எங்க இருக்குன்றது யாருக்குமே தெரியாது. ஒன்ஸ் அந்த பிளேஸ் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய கண்ணே திறந்து விடுவாங்க. அப்படி திறந்து விட்டதுக்கு அப்புறம் அந்த இடம் ஃபுல்லாமே சிஸ்டமா தான் இருக்கும். சோ ஒன்ஸ் அந்த பிளேஸ்க்குள்ள என்டர் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் அவங்க உலகமாவே இருக்குமா. அதுக்கப்புறம் அவங்க வெளி உலகத்தை பாக்குறதுக்கான வாய்ப்பே ரொம்ப கம்மியா தான் கிடைக்கும்னு சொல்றாங்க. ஏன்னா இவங்களை ஹேக்கர்ஸா யூஸ் பண்ண போறாங்க இல்லையா. அப்படி யூஸ் பண்ண போறவங்களை யூஸ் பண்ணிட்டு வெளியில அனுப்பிட்டா இவங்க போய் சீக்ரெட் எல்லாம் வெளியில சொல்லிடுவாங்க இல்லையா. அப்படி சொன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிரும் இல்லையா. சோ அதனாலே ஒன்ஸ் இதுக்குள்ள வந்துட்டா வெளியில போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 கம்மின்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, ஒன்ஸ் இந்த பிளேஸ்க்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இன்டென்ஸான ட்ரைனிங்கே ஸ்டார்ட் ஆகுமா. ஏன்னா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இவங்க மேத்தமெட்டிக்கல்ல தான் ஸ்கில்டா இருக்காங்க. இனிமேல் தானே இவங்களை சைபர் ஹேக்கர்ஸாவே மாத்தணும். சோ அதுக்காகவே பாத்தீங்கன்னா டே அண்ட் நைட்டா இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்படும். அதுல இவங்களுக்கு ரெஸ்ட் டைம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியா தான் கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, எப்ப பார்த்தாலும் இவங்க சிஸ்டம் முன்னாடி உட்காந்து கோடிங்க டைப் பண்ணிட்டே இருக்கணுமா. அதுக்காக ரிலாக்ஸ் டைமே கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டா அதுவும் கொடுப்பாங்க. ஏன்னா ஓரளவுக்கு ஃப்ரீயா இருக்க மாதிரி காட்டிக்கிட்டா தானே கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. சோ அதுக்காகவே அப்பக்கப்ப பாத்தீங்கன்னா ட்ரீட் வைக்கிற மாதிரி பார்ட்டி வைக்கிற மாதிரி சில விஷயங்களை கவர்மெண்டே பண்ணுமா. அது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி ஹேக்கர்ஸா வரவங்களோட ஃபேமிலி இருக்கும் பாத்தீங்களா, அவங்களோட ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே எலைட் பீப்புளோட கேட்டகரியிலே ஹையர் கேட்டகரிக்கு கொண்டு போய் அவங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே செஞ்சு தந்துருவாங்களாம். இப்படி செஞ்சு தர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஏன்னா இப்படி செஞ்சு தந்தா தானே அங்க வேலை பார்க்கறவங்க ரொம்ப லாயல்ட்டியா ஒர்க் பண்ணுவாங்க. சோ அந்த ஒரு ட்ரிக்கை தான் இந்த இடத்துல நார்த் கொரியன் கவர்மெண்ட் யூஸ்
பண்ணவே செய்றாங்க. ஆனா என்னதான் ஃபேமிலிஸ் எல்லா ஃபெசிலிட்டிஸையும் அனுபவிச்சாலும் இங்க ஒர்க் பண்ற இவங்களால அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் ஃப்ரீடமோட அனுபவிக்க முடியுமான்னு கேட்டா அது கண்டிப்பா கிடையாது இல்லையா? சோ ஒன்ஸ் அந்த டார்க் வேர்ல்டுக்குள்ள போயிட்டா நரக வாழ்க்கையை தான் அனுபவிக்கணும் அப்படின்றத ஜாங் யோலி படிக்கிறப்பே தெரிஞ்சுக்கிறான். அதாவது அந்த மேத்தமெட்டிக்கல் ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்தாங்க பாத்தீங்களா, அப்பயே தெரிஞ்சுக்கிறான். சோ இந்த ஒரு விஷயம் தான் பாத்தீங்கன்னா ஜாங் யோலியோட பாடியை ஒட்டுமொத்தமா நடுநடுங்க வச்சு உச்சகட்ட பயத்தையும் கிரியேட் பண்ணுது. ஏன்னா ஒன்ஸ் நார்த் கொரியன் கவர்மெண்ட் இந்த மாதிரி ஸ்கில்டான ஸ்டூடெண்ட்டை பிக் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கண்டிப்பா கேசிசிக்கு போய் தான் ஆகணுமா, இல்ல நானா போக மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சாங்கன்னா அவங்களுடைய ஒட்டுமொத்த ஃபேமிலியும் தூக்கி பிரிசன் கேம்ப்ல போட்டுருவாங்களாம். சோ இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு இருக்க ஒரே வழி நம்ம நாட்டை விட்டு தப்பிச்சு போறதா அப்படின்றது அப்பதான் ஜாங் யோலிக்கே தெரிய வருது. அப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஹாங்காங்க்கும் போறான். அங்கதான் அவன் ஸ்டேஜ்ல சிவரிங்கோட நின்னுட்டு இருக்கான். அப்படி நின்னுட்டு இருக்கிற அவனுக்கு இது ஃபர்ஸ்ட் ஐஎம்ஓ கிடையாது, அதாவது இன்டர்நேஷனல் மேத்தமெட்டிக்கல் ஒலிம்பியாடு கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை போயிட்டு வந்திருக்கான். சோ அப்படி போயிட்டு வந்த அவனுக்கு இந்த தடவை நல்லாவே தெரியுது இதுதான் அவனோட கடைசி ஐஎம்ஓ அப்படின்றது. ஒன்ஸ் இந்த ஒரு ஐஎம்ஓ பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு மறுபடியும் நார்த் கொரியாக்குள்ள போயிட்டான் அப்படின்னா மறுபடியும் நார்த் கொரியால இருந்து வெளிநாட்டுக்கு போறதுக்கு உனக்கு சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. அதுக்கப்புறம் டைரக்டா இவனை கேசிசிக்குள்ள தான் தூக்கி போடுவாங்க, அதாவது கொரியன் கம்ப்யூட்டர் சென்டருக்குள்ள தான் தூக்கி போடுவாங்க. அங்க இன்டென்ஸா கோடிங் ட்ரைனிங் மட்டும் தான் கொடுப்பாங்க அப்படின்றது இவனுக்கு நல்லாவே தெரியுது. சோ இதுதான் நம்மளுக்கு இருக்கிற கடைசி ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம பதட்டத்தோட அந்த ஸ்டேஜ்ல நின்றுட்டு இருக்கான். அப்படி நின்றுட்டு இருக்கிற அவன் அந்த காம்படிஷன்ல ஓரளவுக்கு நல்லாவே பார்ட்டிசிபேட்டும் பண்றான். அப்படி பார்ட்டிசிபேட் பண்றதோட பலனா இந்த தடவை நார்த் கொரியா பார்த்தா தேர்ட் பிளேஸ் பிடிக்குது. சோ இந்த ஒரு தேர்ட் பிளேஸ் பிடிச்ச உடனே ஒட்டுமொத்த நார்த் கொரியாவும் வேற லெவல்ல கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த 6 பேரையும் பார்த்தா நார்த் கொரியன் கவர்மெண்டே ஸ்பெஷலா ட்ரெயின் பண்ணி அனுப்பியிருக்காங்க இல்லையா, கூடுதலா இது வெளிநாட்டுல வேற நடக்குது இல்லையா. சோ அதனால இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த ஒரு டைம்ல, அதாவது காம்படிஷன் நடக்கிற அந்த ஒரு டைம்ல ரொம்ப சிவியரா கண்காணிக்கவே இல்லையா, ஓரளவுக்கு லிபரலாவே அந்த இடத்துல விட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா வெளியில எல்லா நாட்டுல இருந்து காம்படிஷனுக்கு வர அந்த ஒரு இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் சிறை கைதிகள் மாதிரி எப்ப பார்த்தாலும் கண்காணிச்சுட்டு கூடிய ஆபீசர்ஸ் போயிட்டு இருந்தாங்க அப்படின்னா அது நார்த் கொரியா மேல இருக்கிற தப்பான அபிப்பிராயத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தும் அப்படின்றதுனாலயே இந்த காம்படிஷன்ல எப்பயுமே நார்த் கொரியன் கவர்மெண்ட் ஓரளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீடமும் விட்டுருவாங்க, லிபரலாவும் விட்டுருவாங்க. சோ இந்த ஒரு ஃப்ரீடம் லிபரல்ல பாத்தீங்கன்னா ஜாங் யோலி யூஸ் பண்ணிக்க முடிவு பண்றான். அப்படி முடிவு பண்ண உடனே ஒன்ஸ் காம்படிஷன்ல ஜெயிச்ச உடனே செலிப்ரேட் பண்ற அந்த ஒரு டைம்ல யாருக்குமே தெரியாம அந்த காம்படிஷன் நடக்கிற அந்த ஒரு இடத்துல இருந்து வெளியே குடுன்னு ஓடி வர்றான். ஓடி வர்றதோட மட்டும் இல்லாம டக்குன்னு ஒரு டாக்ஸில ஏறி பக்கத்துல இருக்கிற ஏர்போர்ட்ல போய் இறங்குறான். அப்படி ஏர்போர்ட்ல இறங்கின உடனே அங்க இருக்கிற ஒருத்தரோட உதவியோட பக்கத்துல இருக்கிற சவுத் கொரியன் எம்பசியும் போய் ரீச் பண்றான். அப்படி ரீச் பண்ண உடனே என்னை எப்படியாச்சும் நீங்க தான் காப்பாத்தணும், சவுத் கொரியாவுக்கு கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறான். அப்படி கெஞ்சின உடனே சவுத் கொரியன் எம்பசி முதல்ல சவுத் கொரியன் கவர்மெண்ட்டுக்கு கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி விஷயங்களை சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே சவுத் கொரியன் கவர்மெண்ட்டும் அவன் ஒன்ஸ் நம்மளோட எம்பசிக்குள்ள வந்துட்டான் அப்படின்னா அவனுக்கு நம்ம தான் ப்ரொடெக்ஷன் கொடுத்தானோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை சவுத் கொரியன் எம்பசிலே தங்க வைக்க சொல்றாங்க. அப்படி தங்க வைக்க சொல்றது ஒரு நாள் 2 நாள் கிடையாது, கிட்டத்தட்ட 30 நாட்கள் பாத்தீங்கன்னா இந்த ஜாங் யோலி அந்த எம்பசிக்குள்ளேயே தான் தங்குறான். அந்த 30 நாளுமே நார்த் கொரியன் கவர்மெண்ட்டுக்கு வேற லெவல்ல கோபம் வருது. என்னடா நம்ம மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சு உனக்கு இவ்வளவு ட்ரைனிங் கொடுத்து இவனை அங்க அனுப்புனா அவன் நம்மளுக்கு துரோகம் செஞ்சுட்டு ஓடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டுல இருக்காங்க. ஆனா என்னத்த காண்டுல இருந்தாலும் இது ஹாங்காங் இல்லையா, ஹாங்காங்ல போயிட்டு இவங்களோட பவர்லாம் காமிச்சு போய் சண்டையை போட்டு அவனை தூக்கிட்டு வரவும் முடியாது இல்லையா. சோ அதனால என்ன பண்றது எது பண்றதுனே தெரியாம திக்கு முக்காடி நின்னுட்டு இருக்காங்க. அப்படி நின்னுட்டு இருக்கப்ப சவுத் கொரியன் கவர்மெண்ட் இதெல்லாம் பார்த்து ரொம்பலாம் அலட்டிக்காம அசால்ட்டா ஜாங் யோலியா அங்கிருந்து சியோலுக்கும் கூட்டு போயிடுறாங்க. சப்போஸ் இந்த ஜாங் யோலி சவுத் கொரியன் எம்பசிக்கு போகாம சீனா கவர்மெண்ட் போயிருந்தான்னு வச்சுங்களேன் அங்க நிலைமையே தலைகீழா மாறி இருந்திருக்கும். ஏன்னா சீனா கவர்மெண்ட் எப்பயுமே பார்த்தோம்னா நார்த் கொரியாவுக்கு தான் லாயலா இருப்பாங்க. நார்த் கொரியால இருந்து தப்பிச்சு எவனாச்சும் சீனாக்கு வந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா சீனா கவர்மெண்ட் கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்கள மறுபடியும் நார்த் கொரியாக்கே திருப்பி அனுப்பிடுவாங்க. அப்படி திருப்பி மட்டும் அனுப்பிட்டாங்க அப்படின்னா அங்க போனதுக்கு அப்புறம் அவங்கள முதல்ல போடுற விஷயமே பிரிசன் கேம்பா தான் இருக்கும். அப்படி பிரிசன் கேம்ப்ல போறப்போ தப்பிச்ச ஒண்ணு அவனை மட்டும் போட மாட்டாங்க, அவனோட ஃபேமிலியாவே தூக்கி பிரிசன் கேம்ப்ல போட்டுருவாங்க. அதுவும் அந்த ஃபேமிலி மட்டும் கிடையாது, அதுக்கு அடுத்து வர்ற 3 ஜெனரேஷனையும் தூக்கி பிரிசன் கேம்ப்ல போட்டு கொலையா கொண்டு எடுத்துருவாங்க. இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டே தான் ஜாங் யோலி பார்த்தீங்கன்னா நேரா சவுத் கொரியன் எம்பசிக்கு போயிட்டு 30 நாட்கள் அங்க தங்கிட்டு அங்க இருந்து சவுத் கொரியால இருக்கிற சியோலுக்கு பறந்து போயிட்டு அங்க இருக்கிற மேத்தமெட்டிக்கல் யூனிவர்சிட்டியில பார்த்தீங்கன்னா டிகிரியும் முடிச்சு தன்னோட 30வது வயசுல இப்ப சவுத் கொரியால வாழ்ந்துட்டு இருக்கதா சொல்லப்படுது. ஆனா எனக்கு தான் தன்னோட 30வது வயசுல இப்ப சவுத் கொரியால அவர் ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருந்தாலும் அவர் தப்பிச்சு போனதுக்கு அப்புறம் அவரோட ஃபேமிலிக்கு என்ன ஆச்சு அப்படின்ற டீட்டெயில் இன்னும் அவருக்கு தெரியவே இல்லை. ஆனா கண்டிப்பா இவர் தப்பிச்சு வந்ததுனால அவரோட ஒட்டுமொத்த ஃபேமிலியை தூக்கி பிரிசன் கேம்ப்ல தான் போட்டிருப்பாங்க அப்படின்னு பல பேர் அடிச்சு சொல்றாங்க. ஆனா எது எப்படியோ இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம், அதாவது ஜாங் யோலி இந்த மாதிரி தப்பிச்சு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த 2 வருஷம் நார்த் கொரியன் கவர்மெண்ட் இந்த மாதிரி ஐஎம்ஓக்கு பாத்தீங்கன்னா அவங்க நாட்டுல இருந்து எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டையும் அனுப்பவே இல்லையா. அதுக்கடுத்து 3வது வருஷம் தான் ஸ்டூடெண்ட் அனுப்பியிருக்காங்க. ஆனா அப்படி அனுப்புறப்பையும் ஹைலி செக்யூர்டா தான் அனுப்பவே செஞ்சிருக்காங்க. அதாவது இந்த தடவை எவனுமே தப்பிச்சு போகக்கூடாது அப்படின்றதுக்காக இனிமேல் அவங்க எங்க போனாலும் கூடிய போங்கன்னு சொல்லிட்டு ஆபீசர்ஸ் நல்லா கண்காணிக்க சொல்லிதான் ஐஎம்ஓக்கு அனுப்ப ஆரம்பிச்சாங்களாம். அப்படி அனுப்ப ஆரம்பிச்சது இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா செக்யூர்டா மட்டும் தான் ஸ்டூடெண்ட் அனுப்பவே செய்யறாங்களாம். சோ இந்த ஒரு இன்சிடென்ட் பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படின்றத நீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர்
பண்ணுங்க. போகும்போது மறக்காம மினிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். பாய்.